guys, welcome to Cine News. நிக்கி கல்ராணி ஆதி விவாகரத்தா வைரலான செய்தி பற்றி அவர்களே கொடுத்த பதில். அது என்ன தெரியுமா? தமிழில் மிருகம், ஈரம், அரவான், மரகத நாணயம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபல நடிகராக திகழ்ந்து வருபவர் தான் நடிகர் ஆதி. ஈரம் பட இயக்குனர் அறிவழகன் இயக்கத்தில் சப்தம் என்ற படத்தில் நடித்துள்ள ஆதி இந்த படம் பிப்ரவரி 28 வெளியாக உள்ள நிலையில படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார். நடிகை நிக்கி கல்ராணியுடன் ஒரு சில படங்களில் ஜோடியாக நடித்த ஆதி அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணமாகி 2 ஆண்டுகளாகிய நிலையில் இருவரும் விவாகரத்து பெற உள்ளனர் என்ற செய்திகள் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தெலுங்கு ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியொன்றில் வதந்திகளுக்கு ஆதி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற மாதிரி பேசியிருக்கிறார். அதில் நிக்கியுடனான என் திருமண வாழ்க்கை இனிமையாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் சில சமயங்களில் ஆதாரம் இல்லாமல் விவாகரத்து வதந்திகளை சில யூடியூப் சேனல்கள் பரப்புவது எனக்கு வலியை தருகிறது. காதலிப்பதற்கு முன்பும் திருமணமாகி கணவன் மனைவியான பின்பும் நானும் நிக்கியுமே நல்ல நண்பர்களாகத்தான் இருக்கிறோம். எங்கள் இதயத்தால் நாங்கள் ஒன்றுபட்டுள்ளோம். இப்படியான வதந்திகள் பரவும் போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலில் இது எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. போக போக வருமானத்துக்காக சில யூடியூப் சேனல்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவற்றை கண்டுகொள்வதில்லை என்று கூறியிருக்கிறார் நடிகர் ஆதி. தற்போது மரகத நாணயம் 2 படத்தை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமான தகவலை ஆதி நிக்கி கல்ராணி அறிவித்துள்ளனர். இப்படியான வதந்திகளுக்கு நாங்கள் ஒருபோதும் யோசிப்பது இல்லை என்றும் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் என்றும் ஆதி அந்த வதந்திகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில பேசியிருக்கிறார். அத்தோடு மரகத நாணயம் பாகம் 2 நடிகர் ஆதியின் மனைவி நிக்கி கல்ராணியும் நடிக்கவிருப்பதாகவும் நடிகர் ஆதி கூறியிருக்கிறார். நடிகர் ஆதியின் நடிப்பு இயக்குனர் அறிவழகன் இயக்கியுள்ள சப்தம் திரைப்படமும் வருகிற 28 வெளியாக இருக்கு. மரகத நாணயம் பார்ட் 2 அப்டேட்டையும் நடிகர் ஆதி பகிர்ந்திருக்கிறார். இந்த மரகத நாணயம் பார்ட் 2 பாகத்தில் அவரது மனைவி நிக்கி கல்ராணி நடிப்பதுடன் மற்றொரு முன்னணி நடிகையும் நடிக்கவிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.